ஹலோ வணக்கம் மக்களே. எல்லாரும் வீடியோவில் பார்த்தது தான் பூண்டு ஊறுகாய். இது என்னுடைய ஸ்டைல்னால் இந்த பூண்டு ஊறுகாய் வந்து எனக்கு என் மாமியார் சொல்லி கொடுத்தது. ஏன்னா இந்த பூண்டு ஊறுகாயில் ஸ்பெஷலில் எங்கள் மாமியார் சூப்பராக ஊறுகாய் ஐட்டம் எல்லாமே நல்லா போடுவாங்க. இப்போ அவங்க என் கூட இல்லை, இறந்துட்டாங்க. அவங்க சொல்லி கொடுத்தது தான் இது. வாங்க பார்க்கலாம். நான் போடுறது 1/4 கிலோ பூண்டு தோலோடு எடுத்து உரிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் 1/4 கிலோ பூண்டு தோலோடு எடுத்து உரிச்சு வச்சுக்கணும். அதுக்கு மிளகாய், உரைப்புக்கு மிளகாய் போடுறதுன்னா 50 கிராம் மிளகாய். அதே மாதிரி புளியும் 50 கிராம் தான். 1/4 கிலோ பூண்டுக்கு 50 கிராம் புளி, 50 கிராம் மிளகாய். நான் வந்து இன்றைக்கி மிளகாய் தூள் தான் போட போகிறேன், மிளகாய் போடலை. அதுக்கு மிளகாத்தூள் 15 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். கரெக்டாக 15 கிராம் தனி மிளகாத்தூள், சக்தி மசாலா தனி மிளகாத்தூள். அப்புறம் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் வந்து 75 ml. இது வந்து 100 ml. இதில் வந்து முக்கால்வாசி இருக்குது. 75 ml நல்லெண்ணெய், பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் கடுகு, தாளிக்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும் ஊறுகாய்க்கு. இதுதான் இன்க்ரீடியன்ட்ஸ். இதுதான் இந்த அளவு வச்சு ஊறுகாய் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி மிளகாய் போடலை. மிளகாய் உங்களுக்கு அளவு தான் சொல்லியிருக்கேன். 50 கிராம் தான். மிளகாய் போடுறதா இருந்தால் 50 கிராம் மிளகாய் போடணும். அப்படி மிளகாய் இல்லை, மிளகாய் வேண்டாம் அப்படின்னா மிளகாய் தூள் போடுறதுன்னா 15 கிராம் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்து ஊறுகாய் போடணும். ஓகே, இந்த ஊறுகாய் எப்படி போடுறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. பூண்டு உரிச்சிட்டேன். 1/4 கிலோ பூண்டே உரிச்சாச்சு. பூண்டு ஊறுகாய்க்கு எப்போவுமே நாட்டு பூண்டு சின்ன சின்னதாக இருக்கும் பாருங்கள். நாட்டு பூண்டுலேயே 2 வகை இருக்கும். ஒன்று கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது நான் கொஞ்சம் தான் பெருசாக இருக்கிறத வாங்கியிருக்கேன். இதோட கொஞ்சம் சின்னதாக இன்னும் இருக்கும். அந்த நாட்டு பூண்டு தான் செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய ரெசிபியாக சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் சட்டி வச்சு இந்த பூண்டை வதக்கி எடுக்க போகிறோம். எண்ணெய் சட்டி வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் சூடாகிட்டு இப்போ இந்த பூண்டை எண்ணெயில் வதக்கி எடுப்போம். நல்லா வதக்கணும். வதக்குனா தான் ஊறுகாய் சூப்பராக இருக்கும். நல்லா பூண்டு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கணும். பாருங்கள், வதக்கிட்டு பார்க்கலாம். நல்லா வதங்கட்டும். அதே போல் ஊறுகாய்க்கு வந்து நம்ம வந்து ஒன்று இரும்பு சட்டி வச்சு வதக்கணும். ஏன்னா அடி பிடிக்கக்கூடாது ஊறுகாய். இரும்பு சட்டி வைக்கணும். இல்லைன்னா நல்லா பழக்கின எண்ணெய் சட்டியாக இருக்கணும். புது எண்ணெய் சட்டியில் ஊறுகாவே போடக்கூடாது. ஏன்னா அது அடியில் அடி பிடிக்கும். என்னதான் நம்ம சிம்மில் வச்சு செஞ்சாலும் சரி, அடுப்பில் வச்சு செஞ்சாலும் சரி, இரும்பு எண்ணெய் சட்டினா ஒன்றும் செய்யாது. இது மாதிரி சட்டினா கொஞ்சம் சிம்மில் நல்லா பழைய சட்டியாக எடுத்து செய்யுங்க. சூப்பராக வரும் ஊறுகாய். பாருங்க, பாதி வதங்கி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். வதக்கி வரும்போது இது வந்து வதக்கிட்டு இருக்கும்போதே வதங்கி வந்து ஒரு வாசனை வரும். அந்த வாசனை அப்படியே பண்ணிட வேண்டியதான். பாருங்க, நல்லா பூண்டு வதங்கிட்டு போதும். இதுக்கு மேலே வதங்க வேணாம். இந்த பூண்டப்ப ஆற வைக்கும். இந்த பாருங்க, பூண்டு இப்போ எண்ணெய் சட்டிலேருந்து கொட்டி வச்சுட்டேன். இதனால ஆறட்டும். இப்போ இந்த பூண்டு ஆறிட்டு கொஞ்சம் சூடாக இருக்குது. இதை வந்து நம்ம உரலில் தான் 1-2 இடிக்க போகிறோம். உரலில் 1-2 இடிக்க போகிறோம். இதில் 1-2 இடிக்கணும். இந்த பாருங்க, இப்படி தான் இடித்து வச்சுக்கணும். ரொம்ப நைஸாக அடிக்கக்கூடாது. இந்த இப்படி முழுசாகவும் இருக்கக்கூடாது. பூண்டுக்கு பாருங்க 1-2 மணி எப்படி வரணும். இது மாதிரி தான் இருக்கணும். வதக்கிட்டு இடிக்கணும். எல்லாத்தையுமே இடிச்சிட்டு ஊறுகாய் தாளிக்கிறத பார்க்கலாம். பாருங்கள், பூண்டு இடித்து வச்சாச்சு. 1-2 இடித்து வச்சுருக்கேன். இதை பாருங்கள், 50 கிராம் புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு திக்காக கரைச்சி வச்சாச்சு.
மிளகாத்தூள் இது. இனிமேல் ஊறுகாய் தாளிக்கிறத பார்ப்போம். அடியில் இப்போ அடுப்பை பற்ற வச்சு என்ன சரி சூடாகட்டும். இப்போ இந்த ஊறுகாய் தேவையான நல்லெண்ணெய் ஊற்றுவோம். ஊற்றியாச்சு. ஊறுகாய்க்கு தேவையான நல்லெண்ணெய். இந்த ஊறுகாய்க்கு இந்த நல்லெண்ணெய் போதும். அதிகமாக எண்ணெய் ஊற்றினாலும் நல்ல ஊறுகாய் சாப்பிட முடியாது. எண்ணெய் சூடாயிட்டு இப்போ இந்த ஊறுகாய்க்கு தேவையான கடுகு போட்டுருவோம் தாளிக்கிறதுக்கு. வடிக்கட்டும் கடுகு. கடுகு வடிச்சிட்டு அதில் இந்த புளி கரைச்சி வச்ச புளியை ஊற்றுவோம். புளியை ஊற்றி கிண்டுவோம். கலக்கி விட்டுட்டு இந்த ஊறுகாய்க்கு தேவையான நான் வந்து தனி மிளகாத்தூள் தான் போடுறேன். நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்க முடியவில்லை. தனி மிளகாத்தூள் தான் போடுறேன். 15 கிராம் தனி மிளகாத்தூள். மிளகாய் அரைச்சி போடுறதா இருந்தால் 50 கிராம், அதான் அளவு. இப்போ இந்த ஊறுகாய்க்கு தேவையான கல்லுப்பு போடுவோம். ஊறுகாய்க்கு தேவையான கல்லுப்பு. ஊறுகாய்க்கு தேவையான உப்பு பார்த்துட்டு வேணால் பத்தலைன்னா போட்டுக்கலாம். சுண்டணுன்னா உப்பு கைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக இதை கிண்டி விடுவோம். இது ஒரு கொதி வரட்டும். வந்தோடனே தான் நம்ம பூண்டு இடித்து வச்சுருக்க பூண்டு இதில் போட்டு கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு சுண்டை விட்டு எடுத்தால் பூண்டு ஊறுகாய் ரெடி. இது ஒரு கொதிக்கட்டும். நடுவில் கொதிக்கிறத மட்டும் இருக்கா. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டை போடணும். பூண்டை போட்டு கிண்டி விடுவோம். கிண்டி விடணும். ஊறுகாய் தாளிச்சாச்சு. இதை இனிமேல் சுண்டை வச்சு எடுக்கிறது தான் நம்மளுடைய திறமை. எப்படின்னா அடி பிடிக்காம எண்ணெய் மிதந்து வரணும், கொதிக்கணும். இது அப்படியே சுண்டணும். கொதிச்சு உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாம் பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. இது அப்படியே சுண்டட்டும். பார்ப்போம். இப்போ ஊறுகாய் கொதிக்கிறது பாருங்க. நான் ஊற்றின எண்ணெய் கரெக்டாக மேலே மிதக்குது பாருங்க. இதுவே அப்படியே சுண்டி இதுவே நிறைய எண்ணெய் இருக்கும். எண்ணெய் நிறைய ஊற்றுறதுனால ஒன்றும் ஊறுகாய் டேஸ்ட் இருக்காது. ஊற்றணும், அதுக்குன்னு ஒரு அளவு தான். அதுக்குன்னு நிறைய எண்ணெய் ஊற்றினா அப்படின்னு அவ்வளோ இருக்கணும். அப்படின்னு இந்த 1/4 கிலோ ஊறுகாய் 10 நாளைக்கு வரும். சூப்பராக செஞ்சு வச்சிங்கன்னா செம்மையாக இருக்கானா. ஊறுகாய் வந்து பூண்டு ஊறுகாய் போடுறது வந்து எனக்கு மாமியார் சொல்லி கொடுத்தது. இதுதான் சூப்பராக இருக்கும். நான் வெள்ளமெல்லாம் போடவே மாட்டேன். அச்சு வெள்ளம்னா இதுலேயே அந்த பூண்டோட இனிப்பு தன்மை வெளியில் வர சூப்பராக இருக்கும். பார்ப்பேன். இப்போ நல்லா கொதிச்சு வருது. அப்படி இருக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துப்போம். பாருங்க, இந்த எண்ணெய் சட்டியுமே அடியில் உட்காரும். பாருங்க அடியில். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்லோவாக வச்சு கிண்டுனா ஒரு வாடையும் வராது. நல்லா இருக்கும். அப்படி வச்சுக்கலாம். சூப்பராக எடுத்துக்கலாம். இப்போ இவ்வளோ உப்பு பத்தலை. அதனால்
போட்டு விட்டு பார்ப்போம். இப்போ கிட்டத்தட்ட ஊறுகாய் தாளிச்சு 1/2 மணி நேரம் அங்கே பாருங்க எண்ணெய் மிதந்துட்டு. நீ நினைக்கலாம் அடியில் என்ன அடி பிடிச்சிருக்குன்னு, அது அடி பிடிக்கல. நான் மிளகாய் போட்டேன்ல அது அப்படி தெரியும், அடி பிடிக்காம. சூப்பராக இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். அது அப்படியே சுண்டு வந்தால் தான் ஊறுகாய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஊறுகாயை தம்பிகிட்ட என் பிள்ளைகிட்ட டேஸ்ட்டை கொடுக்குறேன். ரிஷி ஏமா இங்கே வாப்பா, இந்த ஊறுகாய் எப்படி இருக்குன்னு பாரு. பூண்டு ஊறுகாய் தானே அது? ஆமாப்பா, உனக்கு தான் பிடிக்கும்லப்பா. இந்தா டேஸ்ட் பண்ணு. சூப்பராக இருக்குமா, புளிப்பு குழம்பும் சூப்பராக இருக்குமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. சரிப்பா, ஓகே. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே எண்ணெய் மிதக்கட்டும். இப்படி கொதிச்சதுன்னா ஊறுகாய் ரெடி. பாப்பா ஊறுகாய் ரெடி ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். ரெடி ஆகிட்டு பாருங்கள், ரெடி ஆகிட்டு. நான் ஊற்றின எண்ணெய் கரெக்டாக இருக்குது. 75 ml எண்ணெயில் கொஞ்சமாக ஊற்றி பூண்டை வதக்குனேன். அதுலேயே பூண்டு தாளித்தேன். பாக்கி எண்ணெயை ஊற்றி தாளிச்சிட்டேன். பூண்டும் தொக்குமா இருக்குதுங்க. என்னுடைய ஸ்டைல் ஊறுகாய் இதுதான். என்னுடைய ஸ்டைலாக நான் கற்றுக்கிட்டது, என் மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்தது. நான் வெல்லமெல்லாம் போடவே இல்லை, அச்சு வெல்லமெல்லாம் போட மாட்டேன். சூப்பராக இருக்கும். இதில் அப்படியே இனிப்புத்தன்மை வரும், இனிப்புத்தன்மை இருக்கும். பூண்டு வதக்கி இந்த மாதிரி ஊறுகாய் வச்சதுன்னா அந்த லைட்டான இனிப்புத்தன்மை இருக்கும், சூப்பராக இருக்கும். ரைட், இதுதான் இந்த ஊறுகாயோட வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு தடவை உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.